நேற்றைக்கு பெங்களூருல இருக்கக்கூடிய எம் சின்னசாமி மைதானத்துல நடைபெற்ற பஞ்சாப் கிங்ஸுக்கும் ஆர்சிபிக்குமான போட்டி மழையின் காரணமாக 2 மணி நேரம் தாமதமாக தொடங்கியது. இப்போட்டி தாமதமாக தொடங்கியதால் இந்த போட்டிக்கான ஓவர்கள் 14 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இந்த 34வது லீக் போட்டியான நேற்றைய போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அந்த வகையில் முதலில் பேட்டிங் ஆடிய பெங்களூரு அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக விராட் கோலியும் பிலிப் சால்ட்டும் களமிறங்கினர். விராட் கோலி ஒரே ரன்னிலும் பிலில் சால்ட் 4 ரன்களும் மட்டுமே எடுத்து அவுட் ஆகினர். கேப்டன் ரஜத் படிதார் 23 ரன்கள் எடுத்திருந்த நிலையில அவுட் ஆனாரு. தொடர்ந்து விளையாடிய மற்ற வீரர்களுமே சொல்லும் அளவிற்கு ரன்கள் எதுவும் எடுக்கவில்லை. இறுதியில் பெங்களூரு அணி 14 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 95 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து 96 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பஞ்சாப் அணி களமிறங்கியது. பஞ்சாப் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய பிரையன்ஸ் ஆர்யா 16 ரன்களும் பிரப்சிம்ரன் சிங் 13 ரன்களும் எடுத்து அவுட் ஆகினர். கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 7 ரன்களிலேயே அவுட் ஆகி வெளியேறினார். ஆனால் நேஹல் வதேரா 18 பந்துகளில் 33 ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் அசத்தினார். இறுதியில் பஞ்சாப் அணி 12.1 ஓவர்களில் 98 ரன்கள் எடுத்து 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றனர். இந்த போட்டியில் கடைசி வரைக்கும் நிலைத்து ஆடிய பெங்களூரு அணி வீரர் டீம் டேவிட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் பட்டத்தை பெற்றார். அடுத்ததாக இன்றைக்கான போட்டி, அதாவது 28வது நாளான இன்றைக்கு 2 லீக் ஆட்டங்கள் நடக்கிறது. இதில் 35வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணியை சந்திக்கிறது. இந்த போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இன்றைக்கு மதியம் 3:30 மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 36வது லீக் போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்கும் இடையே இன்றைக்கு இரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மன்சிங் மைதானத்தில் நடக்கிறது. லக்னோ அணி இதுவரை 7 லீக் ஆட்டங்களில் ஆடி 4 வெற்றிகள் 3 தோல்விகளோடு புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. அதே சமயம் ராஜஸ்தான் அணி இதுவரை 7 ஆட்டங்களில் விளையாடி 2 வெற்றிகள் மற்றும் 5 தோல்விகளோடு புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. இந்த 2 அணிகளுமே தோல்வியில் இருந்து மீட்டு தங்களுடைய அணிகளை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக போராடும். இதனால் இந்த ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கலாம்.